இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட். ஸோ ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, கூகுளுக்குள்ள நீங்க டைரக்டா போயிடுங்க. ஸோ கூகுளுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க போயிட்டு இந்தியா 360 jobs.com ஸோ இந்த மாதிரி போட்டு ஃபைன் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வெப்சைட் இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணீங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எந்த ஜாப் வேணுமோ அதோட ஜாப் ரிலேட்டட் இங்க கொடுத்துருக்கோம். டிஎன்ஏபி, டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட், டிஎன்எஸ்ஆர்சி, ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஜாப்ஸ், விஓஓ, கூட்டுறவுத்துறை, ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணியும் இருக்கும். ஸோ லேட்டஸ்டா நம்ம என்னென்ன ஜாப்ஸ் போட்டுட்டு இருக்கோம், ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதோடைய டீடைல்ஸும் எல்லாமே இங்க இருக்குது. ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப், டெலிகிராம் ஆல்ரெடி மூடிட்டாங்க. ஸோ அதை தவிர்த்து ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அது மூலியமா வாங்கலாம். ஸோ லேட்டஸ்டா நம்ம வீடியோ நம்ம போஸ்ட் இதுல அப்டேட் பண்ணிருக்கோம். ஸோ இதோட லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சைன் அப் பண்றவங்க சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு போட்டுக்கோங்க. போன் நம்பர் போட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஒன்ஸ் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடும். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நம்ம போடுற எல்லா அப்டேட்டுமே கிடைச்சிடும். ஸோ இப்ப ரீசெண்டா நம்ம போட்டிருக்க இந்த இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல எல்லாமே இருக்குது. அப்ளை ஆன்லைன், அபிஷியல் நோட்டிபிகேஷன், அபிஷியல் வெப்சைட், எலிஜிபிலிட்டி கிரைட்டேரியா, இதுக்கான டீடைல்ஸ், அப்ளை பண்றதுக்கான டீடைல்ஸ், ஸோ அதே மாதிரி அதோடைய ஸ்ட்ரக்சரு, இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இருந்துச்சுன்னா அதோட டீடைல்ஸ், ஸோ இது வாட்ஸ்அப் லிங்க், காப்பி லிங்க் எல்லாமே இதுல கொடுத்துருப்போம். ஸோ இதுலயே பாத்தீங்க அப்படின்னா நீங்க நம்மளுடைய வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சாலும் சரி, ஸோ இதுலயே லிங்க் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ அதே மாதிரி இனிமே நம்மளுடைய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நம்மளுடைய வெப்சைட் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல இருக்கக்கூடிய ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழக ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பார்க்க போறோம். என்னடா தமிழக ரயில்வே துறை? ரயில்வே துறையில சென்ட்ரல் கவர்மெண்ட் தாங்க. அதுல நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கும் வேகன்சிஸ் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனாலதான் தமிழக ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் நம்ம சொன்னோம். சோ இதுல இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அபிஷியல் வெப்சைட். இதுல இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி ப்ரொடெக்ஷன் யூனிட் அண்டர் மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ். சோ ரயில்வே துறையில இருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்குது. ஜஸ்ட் எஸ் ஐ அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சப்மிட் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான நோட்டிபிகேஷன் உள்ள போயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் இதுக்குள்ள போங்க, டைரக்டா கிளிக் டு பிகின் அதை கொடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் ஐடிஐ கேண்டிடேட்டுக்கும் அண்ட் ஃப்ரெஷருக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஐடிஐ கேண்டிடேட் பாக்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷர்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான். ஸோ உங்களுக்கு பர்சனல் கான்டாக்ட் டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களோட போட்டோ அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக உங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், உங்களுடைய பின்கோடு, அதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்க அப்படின்னா அட்ரஸ் 1, அட்ரஸ் 2, சிட்டி, டிஸ்ட்ரிக்ட், மொபைல் நம்பர், ஸ்டேட், இமெயில் ஐடி, ஸோ இதெல்லாம் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க மாற்றுத்திறனாளியே எஸ்ஸா நோவா, ஸோ அந்த டீடைல்ஸ் நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதோடைய நீங்க எஸ்னா அதோடைய சர்டிபிகேட் நம்பர், அந்த டீடைல்ஸ், ஸோ அந்த இஷ்யூடு பை, ஸோ எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிபிகேஷன் 10th, நீங்க 10th சிபிஎஸ்இ மெட்ரிகா, ஸோ எதை படிச்சீங்க அது. அதற்கு அடுத்தபடி அதோட சர்டிபிகேட் நம்பரு, இயர் ஆஃப் பாசிங், அதற்கு அடுத்தபடியாக டோட்டல் மார்க்ஸ், அதோடைய இது கிரேட் பாயிண்ட், பர்சன்டேஜ், ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது அப்ளை ஃபார் எம்எல்டி போஸ்டிங்கா, எஸ் நோவா, எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்க கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபி வச்சுட்டு நீங்க டைரக்டா
அந்த ஓடிபி வச்சு நீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்துட்டு ஆக்டிவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான ஒரு முறை. ஃபர்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதுல வந்துட்டு போட்டோ, அடுத்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், நீங்க மாற்றுத்திறனாளியா எஸ்ஆ நோவா, அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிபிகேஷன், ஓடிபி. ஸோ இந்த 5 ஸ்டெப் பேஸ் பண்ணி தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இப்போ நம்ம நோட்டிபிகேஷனுக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ நீங்க திரையில வந்து பாத்துட்டு இருக்கிறதா அபிஷியல் நோட்டிபிகேஷன். ஸோ இந்த நோட்டிபிகேஷன் 8/8/2026 தான் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன பொசிஷன், என்கேஜ்மெண்ட் ஆஃப் apprenticeship அண்டர் apprenticeship ஆக்ட் 1961 பேஸ் பண்ணி 2026 அண்ட் 2027 இதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்கப்படுறதா சொல்லிருக்காங்க. ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிற கடைசி தேதி 7/9/2026. சோ இந்த லிங்க் நான் வந்துட்டு நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணிடுவோம். அந்த நோட்டிபிகேஷன் அப்ளை பண்றதுக்கான லிங்க் அபிஷியல் வெப்சைட் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். அதோட லிங்க் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போடுற வீடியோ ஃபுல்லாவே பார்க்க மாட்டீங்க, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ரேண்டம் ஒரு கமெண்டா வந்து கொடுக்குறீங்க. அந்த ரேண்டம் கமெண்ட் எப்படி அப்ளை பண்றது, லிங்க் கொடுங்க. சோ நம்ம எல்லாமே வந்துட்டு நீங்க ஃபுல் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா, நம்ம சொல்றது எல்லாமே நீங்க லேர்ன் பண்ணிருந்தீங்கன்னா, கிளியர் பண்ணியிருந்தாலே ஈஸியா நீங்க வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்றது நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி இதோட நோட்டிபிகேஷன் நீங்க அப்ளை பண்ற லிங்க் அபிஷியல் வெப்சைட் லிங்க் மறுபடியும் சொல்றோம், நம்மளோட வெப்சைட்ல வந்து கொடுத்திருக்கோம். சோ டைரக்டா வாங்க நம்ம போயிடலாம். 7/9/2026 சாயந்தரம் 5:30 மணிக்குள்ள வந்துட்டு விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்ல நண்பர்களே, சோ இதோடைய ஃபுல் டீடைல்ஸ் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்துட்டு நம்ம இன்டெப்தா வந்து கொடுத்திருக்கோம். அதுல என்ன நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம்னா ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்ஐடி இந்த மாதிரி 2 ஸ்பிட் அப் பண்ணி உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதுல கார்பெண்டருக்கு 40 காலிப்படைகள், எலக்ட்ரிஷியனுக்கு 40, ஃபிட்டருக்கு 80 அண்ட் மெக்னீஷியனுக்கு வந்து 40, பெயிண்டருக்கு வந்துட்டு 40, வெல்டருக்கு வந்துட்டு 80. இது எல்லாமே ஃப்ரெஷர்ஸ் கேட்டகரிக்கு. இதே எக்ஸ்ஐடிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்பெண்டருக்கு 50, எலக்ட்ரிஷியனுக்கு 160, ஃபிட்டருக்கு 180, மெக்னீஷியனுக்கு வந்துட்டு 50, பெயிண்டருக்கு வந்து 50, வெல்டருக்கு 180. ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு வந்துட்டு 670 காலி பணியிடங்கள் உங்களுக்காக வந்துட்டு கொடுத்திருக்காங்க. இதை தவிர்த்து எம்எல்டி ரேடியாலஜிக்கு வந்து 5, எம்எல்டி பேத்தாலஜிக்கு 5, பாசாக்கு வந்துட்டு எதுவும் கிடையாது. சோ இதே வந்து பாசாக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ஐடிஐக்கு வந்துட்டு 10. சோ ஒட்டுமொத்தமாக 1010 காலி பணியிடங்கள் உங்களுக்காகவே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த 1010 காலி பணியிடங்கள் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க உடனே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க. எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஜாப்குள்ள போகிறதுக்கு முன்னாடி apprenticeship சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சோ அதுக்காக ஒரு சூப்பரான ரெக்கமெண்ட் தான் நம்மளுக்கு ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து இருக்கு. இப்ப ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இயருக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 80,000 பிளஸ் வேகன்சிஸ்க்கு 6 வகையான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. சோ இதுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு apprenticeship முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு முன்னுரிமை செட்டப் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. சோ அதுக்காகத்தான் இதெல்லாம் நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணி இதுக்கான சர்டிபிகேட் ட்ரைனிங் முடிச்சு வச்சுக்கினா பெட்டர். சோ இது எதை பேஸ் பண்ணி எடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் அடிப்படையில் 10th 12th டிகிரி முடிச்சுக்க டிகிரி இல்ல இன்ஜினியரிங் இன்ஜினியரிங். சோ இந்த மாதிரி எது முடிச்சிருந்தாலும் சரி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு எடுக்க போறாங்க. மாற்றுத்திறனாளி இருக்கீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் வந்து கொடுத்திருக்காங்க. அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஓபிசி சர்டிபிகேட், எஸ்சி எஸ்டி சர்டிபிகேட், எக்கனாமிக் வீக் பர்சன். ஸோ இந்த சர்டிபிகேட் வாங்காதவங்க கண்டிப்பா வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஐடிஎம் முடிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிபிகேட் எல்லாமே வச்சுக்கோங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் 15 இருந்து 22 வயசுக்குள்ள இருக்கவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். சோ அதே மாதிரி ஃபிட்டர் எலக்ட்ரிஷியன் 10th முடிச்சு 12th முடிச்சிருந்தாலே போதும் 50%. கார்பெண்டர் பெயிண்டர் வெல்டருக்கு வந்து 10th 12th முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம். ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம்க்கு வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிட்டர் எலக்ட்ரிஷியனுக்கு 10th முடிச்சாலே போதும். உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்துட்டு ட்ரைனிங் பீரியட். கார்பெண்டர் பெயிண்டருக்கு வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும், 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் டிட்டோ வெல்டர், எம்எல்டி ரேடியாலஜி, பேத்தாலஜி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மாத சம்பளம் ஸ்டெப் என்ன கொடுக்குறாங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு இருந்தீங்கன்னா 10th இருந்தா 8,200 ரூபாய். இதே வந்து 12th இருந்தீங்கன்னா 9,600 ரூபாய். இதே எக்ஸ்ஐடிஐ நேஷனல் ஆர் ஸ்டேட் சர்டிபிகேட் ஹோல்டர் இருந்தீங்கன்னா 9,600 ரூபாய். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அப்ளை ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8/8/2026 முதல் 7/9/2026 வரைக்கும் வந்துட்டு விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன்ல மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதோடைய அபிஷியல் வெப்சைட் https
isef.gov.in. இது மூலியமா தான் நீங்க வந்துட்டு விண்ணப்பிக்க முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு 100 ரூபாய் கொடுத்திருக்காங்க. இதுல எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் அனைத்து கேஸ்ட் பெண்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. அதுவும் கொடுக்குறாங்க. இந்த 100 ரூபாய் ஓபிசி அண்ட் ஓசி கேட்டகரியில மென்ஸ்க்கு மட்டும்தான் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எப்படி அப்ளை பண்றதுக்கு அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டீடைல்ஸ் வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இனிமே உங்களுக்கு வந்துட்டு டவுட்டா இருக்கு, இன்னும் கிளாரிபிகேஷன் வேணும்னா நம்மளுடைய அபிஷியல் வெப்சைட் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்மளுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்துட்டு சைன் அப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற எல்லா நோட்டிபிகேஷன் உடனே நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நம்மளுடைய சேனலை நீங்க ஃபாலோ பண்ண மிஸ் பண்ணாலும் நம்மளோட வெப்சைட்டை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் டிங் டிங்னு வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ணி நினைச்சீங்கன்னா business@india360jobs.com. சப்போர்ட் ரிலேட்டட் கான்டாக்ட் பண்ணி நினைச்சீங்கன்னா support@india360jobs.com. இந்த 2 மெயில் ஐடியும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம். So thank you once, thank you so much. All the best for your career.